வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா காரசாரமான ஒரு சட்னி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்களே. அந்த டைமில் இந்த மாதிரி சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா புதினா தக்காளி சட்னி. அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளியும் புதினா வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் சட்னி பண்ணியிருக்கோம். நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு மெத்தடில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்கிட்டனா இதில் முழு தண்ணிலாம் போட்டு அரைச்சிருக்கோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான காரசாரமான ஒரு சட்னி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதோட கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அரிசி மாவு இருக்கும். அந்த அரிசி மாவில் கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஸ்டைலில் அந்த அக்கி ரொட்டி எப்படி பண்ணலாம். இந்த மாதிரி ரெசிபிக்கு, அதுவும் பர்டிகுலர் அக்கி ரொட்டிக்கு இந்த தக்காளி புதினா சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் புதினா தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். தக்காளி 1/4 கிலோ, அதாவது 250 கிராம். புதினா ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் 10 நம்பர், முழு தனியா 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, இஞ்சி 3 சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், தேங்காய் 2 பத்தை, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு முழுதனியாக போட்டிருக்கேன். அந்த முழுதனியாக போட்டோடனே கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் இந்த காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டுன்னா அந்த தனியாவோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போடாமல் முழுதனியாக போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவோம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் வதக்கி அதுக்கப்புறம் சட்னி பண்ணுவீங்க. ஆனால் இந்த ரெசிப்பியில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் எதுவுமே போடாமல் வெறும் முழுதனியாக போட்டு நம்ம ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதே டைமில் காரத்துக்காக பச்சை மிளகா போட்டிருக்கேன். என்ன இன்றைக்கி ஷெஃப் வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா அதிகமாக போட்டிருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஏன் கேட்டால் அந்த தக்காளி புளிப்பு தன்மைக்கும் அந்த காரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் கரெக்டான ரேஷில் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த தக்காளி லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், உப்பு. இந்த மஞ்சத்தூள் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக, மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ண சொல்ல வரேன். ஏங்கிட்டேன்னா அந்த தக்காளி நல்லா வதங்காமல் புதினா போட்டுன்னா புதினா சீக்கிரமாக வதங்கிடும். அதே டைமில் அந்த தக்காளியோட பச்சை டேஸ்ட், அதாவது புளிப்பு தன்மை பச்சையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் அந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா போடணும்னு சொல்ல வரேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதுக்கு பிறகு இந்த புதினா, தேங்காய். இந்த தேங்காய் புதினா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இந்த புதினாவும் தேங்காய் போட்ட பிறகு நல்லா புரிஞ்சுக்குங்க. புளிப்புக்கு வந்து தக்காளி இருக்குது, தேங்காய் வந்து ஒரு மைல்டான ஒரு இனிப்பு தன்மை கொடுக்கும், காஞ்ச மிளகாய் காரம், அதே டைமில் இந்த புதினா. இது எல்லாத்தையும் குக் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. திருப்பி 1 ஸ்பூன் கொடுங்க, 1 ஸ்பூன் கொடுங்க, கேட்டு சாப்பிடுங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான இந்த புதினா தக்காளி சட்னி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிற வேண்டியதான். அரைக்கும் போது தேவையானக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சம் கெட்டியான சட்னியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே தோசை இந்த மாதிரி அடையோடு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு. அதே டைமில் இந்த சட்னி அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் முழுதனியாக போட்டிருக்கோம். முழுதனியை நல்லா அரைச்சா மட்டும்தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறை இருந்தால் சாப்பிடும்போது பிடிக்காது நிறைய பேருக்கு. இன்றைக்கி இந்த புதினா தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அக்கி ரொட்டி கர்நாடகா ஸ்பெஷல். இந்த அரிசி மாவு வச்சு பண்ணுற இந்த அக்கி ரொட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த அக்கி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அக்கி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, திருவிய தேங்காய் 2 பத்தை, பச்சை மிளகாய் 2 ரப்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவைக்கற்ற, பட்டர் குக்கிங் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி மாவு. நீங்கள் அரிசி மாவு ரெடிமேட் பாக்கெட் அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவுனா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தவறுலாம் எதுவும் இல்லை. இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி,
கருவேப்பிலை, வெங்காயம், இதுக்கு பிறகு பொடிசா திருவி வச்சிருக்க தேங்காய். இந்த தேங்காய் கூட வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் போடலாமா கேட்டிங்கன்னா நீங்கள் சுரக்காய் போடலாம், கேரட் போடலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அது என்னன்னா சீரகம். இந்த சீரகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. அதனால சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தவறுலாம் எதுவும் இல்லை. அதுக்கு பிறகு கொத்தமல்லி, உப்பு, தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுங்களோ அந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, டோ இந்த மாதிரி இருக்கணும், அதே டைமில் சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால தான் சாஃப்டான டோ வீட்டில் எப்படி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணுறேங்க. கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா விரிவாகணும். இதுக்கு பிறகு ஒரு வாழை எடுத்துக்கோங்க. அந்த இலையில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். பட்டருக்கு பதிலாக எண்ணெய் யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோவை எடுத்து நம்ம வீட்டில் எப்படி அடை தட்டுவீங்க அந்த மாதிரி தான் தட்ட போகிறோம். தட்டும் போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. எப்படி தட்டுறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மெலிசாக கரெக்டாக வந்துடணும். ரொம்ப தின்னாக இருந்தால் நீங்கள் எடுத்து போடும்போது உடஞ்சிரும். அதே திக்காக இருந்தால் குக் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் ஆடாக இருக்கும். நடுவில் அங்கங்கே 2-3 ஓட்டை போடுங்க. அப்போ தான் வெந்து வரும்போது ஈஸியாக நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் ஓட்டை போடுறோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு தோசைக்கல் சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் இல்லை நெய் போடலாம், எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் போட்டால் டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால தான் பட்டர் அப்படி இல்லைனா நெய் யூஸ் பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே தட்டி வச்சுருக்க இந்த அக்கி ரொட்டியை அப்படியே தோசைக்கல்ல போட்டு நீங்கள் 2 சைடில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான அக்கி ரொட்டி ரெடி. குக் பண்ணுற டைமில் ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஓவர் குக் பண்ணால் கிறிஸ்பியான நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காரசாரமான ஒரு புதினா தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு. அதே டைமில் இந்த அக்கி ரொட்டியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நீங்கள் பண்ணும்போது வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபிஸ் கிடைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.